திடீர் திருப்பம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றால் அதிமுகவில் இருக்க மாட்டேன். செங்கோட்டையன் அந்தர்பல்ட்டியால் தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எதற்காக செங்கோட்டையன் மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றால் அதிமுகவில் இருந்து விலகுவதாக ஏன் கூற வேண்டும்? இதற்கு முன்பாக நான் கூறியது முற்றிலும் தவறானது என்றும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கூறிய செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுக மிக பெரிய அளவில் தோல்வியை கண்டுள்ளது என்றும் வரக்கூடிய வருடங்களில் எடப்பாடி பழனிசாமியின் சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால் 2026 அதிமுக மீண்டும் ஆட்சியை இழப்பதோடு மட்டுமல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் என்ற கருத்தையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். சமீபத்தில் கேரளாவிற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பல பிரச்சனைகள் நடந்தது சமூக மத்தியில் பேசும் பொருளாக மாறியது. இதனால் தனது உடல்நிலையை பற்றி கவலை கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் விரைந்துள்ளார். ஏனென்றால் அதிமுகவில் பொதுச் செயலாளர் நான் தான் என்பதற்கேற்ப தலைக்கணம் அதிகமாக எடப்பாடி பழனிசாமிற்கு இருப்பதாகவும் எந்த ஒரு முடிவையும் கூட்டாக எடுக்காமல் தனிச்சையாக எடுப்பது மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை தான் அதிமுகவில் உருவாக்குகிறது என்றும் கடுமையான விமர்சனத்தையும் மற்ற மாவட்ட செயலாளர்கள் கூறியுள்ளனர். அதிக அளவில் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக சேலத்தில் அவரது சொந்த வீட்டிற்கு சென்றபொழுது கேரளாவிற்கு சென்றதாகவும் முன்னறிவிப்பு இல்லாமல் கேரளாவிற்கு சென்றதால் எங்களுக்கு அலைச்சல் என்ற பல குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமி முன் வைத்துள்ளனர். இதனால் அதிமுகவில் பல குழப்பங்கள் நீடித்து வருவதால் எடப்பாடி பழனிசாமி பதவிற்கு செங்கோட்டையன் அவர்கள் வர உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி பதவியை விட செங்கோட்டையன் அவர்கள் அந்த பதவியில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்றும் பல மாவட்ட செயலாளர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் மீண்டும் அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவிற்கான தேர்தல் நடைபெறுமா அல்லது ஒற்றுமையாக ஒரே முடிவில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்க வேண்டும் என்ற அறிவிப்புகளை அதிமுக தலைமை எடுக்குமா என்ற பல சந்தேகங்களும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறிக்கப்பட்டால் நிச்சயமாக அதிமுகவில் இனி ஒருபோதும் தலைமையேற்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அது மட்டுமல்ல அதிமுகவில் அடிப்படை பதவியிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி விலகுவதற்கான சூழ்நிலையும் உருவாகும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்க. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்தால் சிறப்பாக அதிமுக செயல்படுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.